நம்ம ஊடகத்துல விவாதங்கள்ல கலந்துக்கும் போது சிலர்லாம் வருவாங்க. பத்திரிக்கையாளர், அரசியல் விமர்சகர்ன்னு இதெல்லாம் நெறைய பேசிட்டோம். திரும்ப ஏன் ப்ரோ அதெல்லாம் அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா நேத்து வந்து தந்தி டிவில ராஜகம்பீரன் அவர்களோட உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். வழக்கமா ராஜகம்பீரன் அவர்கள் வந்து அப்படியே பொங்கி பேசுவாப்புல. விஜய் வந்து இந்த பக்கம் ஒரு துரும்ப தூக்கி போட்டாலும் பிஜேபி பி டீமு, அவர் ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. நான் நேத்து ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஐயா ஒருவேளை பராசக்தி ரிலீஸ் ஆகாம, அதற்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம, ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சி, படம் ரிலீஸ் ஆகி, அந்த படக்குழுல இருந்து யாராவது மோடி அழைத்த டெல்லி பொங்கல்ல போய் கலந்துகிட்டு இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பீங்களே. அதே சினாரியோ பராசக்திக்கு படம் வந்துருச்சு. பராசக்திக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. அந்த குழு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் அழைச்சி பொங்கல் விழா கொண்டாட வைக்கிறாரு. இவர்கள் சங்கிகள் இல்லையா? இவர்களை வழிநடத்தக்கூடிய திமுக சங்கிகள் இல்லையா? அப்படி என்று கேள்வியை வைக்கிறேன். அண்ணன் பொங்குவார்னு பார்த்தேன். அப்படியே அமைதியா சாந்தமா அடங்கி போறாரு. ஏன்டா என்னை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற, முட்டு கொடுக்க முடியலடா அப்படின்னு. நம்ம ஏன் அண்ணன் கிட்ட கேட்கிறோம்னா, அண்ணன் எல்லாம் வந்து அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர்னு பேசக்கூடியவர். ஸோ இந்த விமர்சனத்தை கண்டிப்பா வைத்திருக்க வேண்டியவர். மோடி எதிர்ப்பாளர், சங்கிகளின் எதிர்ப்பாளர், இந்துத்துவாவின் எதிர்ப்பாளர், அவர்கள்லாம் அப்படி கொந்தளிச்சிருக்கணும். ஏண்டா சிவகார்த்திகேயன் இப்படி திமுகவுடைய குடும்பத்தினுடைய சொத்துல இருந்து ஒரு படம் எடுத்து உனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி கொடுத்தா இப்படி பண்ணிட்டியேன்னு. ஆக்சுவலா எனக்கு லிட்ரலி அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, ஒரு ஒரு மனுஷன் ஒரு நிறைய மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாலே இதான் பிரச்சனை. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாலே இதுதான் பிரச்சனை. இந்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் இருக்குல்ல, இது வந்து எண்ணில் அடங்காதது. இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா மேல இவங்க காட்டக்கூடிய காழ்ப்புக்கு காரணம் மக்கள் ஆதரவு தான். இதையே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி மேலேயே இருந்தது. அதே நடுவுல பாத்தீங்கன்னா அஜித் மேலேயே இருந்தது. இவர்கள் மேல இருந்த அந்த மக்கள் ஆதரவை பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்கள அழைச்சு அவங்க மேடையில நிக்க வச்சு, பேச வச்சு, புகழ வச்சு, இந்த மாதிரி வந்து விழாக்களுக்கு கூப்பிட்டு அவங்கள தர்ம சங்கடங்களுக்கு ஆளாக்கி அவர்கள் மேல ஒரு கற்பிதத்தை புகுத்தி, சாயம் பூசி, மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவை தங்க பக்கம் வயப்படுத்துறதுக்காக இந்த கட்சிகள் செய்யக்கூடிய தொடர் வேலை இருக்கு இல்லையா? இத தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப தெளிவா வந்து தவிர்த்திருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். போஸ்டிங்ஸ்ல இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை, அதாவது இயக்கத்துல இருக்கிறவங்க முன்னுரிமை, சினிமா துறையிலிருந்து வரவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். அதுக்குதான் தாடி பாலாஜிலாம் வந்து இங்கேயும் அங்கேயும் குதிச்சு, நான் நண்பன், இத்தனை வருஷம் பழக்கம், நான்லாம் எவ்வளவு பார்த்திருக்கேன் தெரியுமா, என்னையே கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லி அவரு தமால் திமில் குதிச்சு அங்க போய் லஜக் கட்சியில போய் இணைஞ்சிட்டாப்ல. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. முதல்லயே ஒரு ஸ்டாண்ட் சொல்லியாச்சு. இப்ப கொடுத்தா அது ஒரு பிரச்சனை வரும். நீ வந்து சும்மாவும் இருக்க மாட்டேங்கிற, இதையாவது வாயை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க, எங்கேயாவது போய் வாயை கொடுத்து மாட்டிக்காத, சைலண்டா இரு, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாவே இரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறப்ப நான் இங்கதான் குதிப்பேன் அப்படின்றாரு. சரி குதி போ அப்படின்னு, பரவாயில்ல, தவறா பேசினாலும் பரவாயில்ல, விமர்சிச்சாலும் பரவாயில்ல அவர் விட்டார். ஆனா இந்த கட்சிகள் செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல, அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒட்டுமொத்தமா அப்படியே நடந்ததை மாத்தி எங்களுக்கு சாதகமா ஒரு திரித்த கதையை வச்சுதான் எடுக்க போறோம், தேர்தலுக்காக அது பயன்படுத்த போறோம், ஒரு அரசியல் படம் தான் அது, நீ நடிக்கிறதுனாலதான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டு, உன்னுடைய ரசிகர்களை தான் நான் ஆடியன்ஸா பயன்படுத்தி உன்னுடைய ரசிகர்கள் நான் ஓட்டா வாங்கணும். இதற்கெல்லாம் ஒரு ஆணி வேற என்ன அமைஞ்சு போச்சு அப்படின்னா, விஜய் அண்ணா கொடுத்த துப்பாக்கி. சிவா துப்பாக்கி எப்படிங்க, இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆடியன்ஸோட உயிர் உங்க கையில, அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லி கோட் படத்துல அவர் கொடுத்துட்டாருல, அதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு வேணுண்டே வாலண்டியரா இது திமுக பண்ண வேலை. அவரை கூட்டு வந்து அந்த படத்துல கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சு, டாஸ்மாக் ரைடு நடந்தப்போ, இடி ரைடு நடந்தப்போ ஆகாஷ் பாஸ்கர் தலைமறைவாகி படம் வருமா வராதா, அடுத்த படத்துக்கு நம்ம நடிப்போமா நடிக்க மாட்டோமா, இந்த குரூப்ல மாட்டிக்கிட்டுமே அடுத்து நம்மள எந்த படத்துல போடுவாங்களா போட மாட்டாங்களா, இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல சிக்கி சின்னாபனமாகி இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அப்படிதான் வந்து அவர் நிலைமை. இது போதாதுன்னு படம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தா ஓடிக்கிட்டு இருக்கு. சாதாரணமாங்க நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இருந்து எடுத்துக்கங்களேன், அதற்கப்புறம் வந்து எந்த மொக்க படமா இருந்தாலும் அந்த தேட்டர்ல கூட்டம் வரும் சிவகார்த்திகேயனுக்காக. நீங்க பிரின்ஸ் படம் எடுத்துக்கங்க, இல்லைன்னா அது நடுவில் வந்து டானா அந்த படம், இதெல்லாம் ஓடாத படம் தான். இருந்தாலும் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா குழந்தைகள் குடும்பமா போய் பார்க்கறது வழக்கம். குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான் சிவகார்த்திகேயன்.
இப்ப இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த திமுக காரங்க உருட்டின உருட்டு. அதுலயும் ஜனநாயகனுக்கு கிடைத்த இந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம போன இந்த சம்பவம் இருக்குல்ல, அது ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. நீங்க தான் பண்ணீங்கன்றது பப்ளிக்ல யாரும் சொல்லாமலே நரேட்டிவ் செட் ஆகி போச்சு. பப்ளிக் மைண்ட் செட் என்னன்னா, ஒரு ஏரியாவில் ஒருத்தன் வேகமா பைக் எப்பவுமே ஓட்டிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம், சொரு புருன்னு வீலிங்லாம் பண்ணி சீன் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது அவன் தப்பே பண்ணாத ஸ்லோவா போய் கூட ஒரு இடத்துல இடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுங்க, இவன் போயிருப்பான்ப்பா. இவன் இங்கே இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பான், இவன் தெனாவட்டு, இவன் திமிரு, இவன் ஆனவன், அதுக்குதான்ப்பா போய் இடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இடிச்சா இருக்க மாட்டான், வேகமா போயிருக்க மாட்டான், எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், ஸ்லோவா போயிருக்கும் போது எதிர்க்க வந்தவன் தான் தப்பா இருக்கும். ஆனாலும் அவன் மேல அந்த பழி விழும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்க திமுக காரங்க தான் இன்னைக்கு போட்டிக்கு இந்த படத்தை கொண்டு வந்து க்ளோஸா விட்டு, இந்த க்ளோஸா எடுத்துட்டு வந்து விட்டு இந்த ஸ்கிரீன்ஸை நம்ம ஷேரிங்கை குறைச்சி அந்த படத்தை ஆஃப் பண்ணணும், நம்ம படத்தை பூஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணி, இந்த எப்படி ட்ரெய்லர் விட்ட உடனே பாட்டுங்களெல்லாம் விட்டு பே பண்ணி ப்ரொமோஷன்லாம் போட்டு அதை வேற சன் டிவியில உட்காந்து பேசுறாங்க வாய் கூசாம. ஏய் ப்ரொமோஷன் நீ பாட்டை வச்சு பண்ணிடுறடா, இங்க நேச்சுரலா போதுடா மக்கள் கிட்டன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு வீட்டுல இருந்து டெல்லி கிளம்புறாருங்க கார்ல, வெடிகாலம் 6 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல கேமராவை போடுறான், 3000 பேர் அதை லைவ்ல பாக்குறான். இவன் லைவ்ல பாக்குறான்னு பார்த்துட்டு எல்லா சேனலும் அதை லைவ் வாங்கி போடுது. மக்கள் ஆதரவு, மக்கள் எதிர்பார்ப்பு எங்க இருக்கோ அங்க அவங்களுடைய பிரதிபலிப்பு நம்ம பார்க்க போறோம். இந்த படங்கள்ல இந்த காக்கா ஓ கூட இந்த தியேட்டர் பக்கம் போகாம இந்த பொங்கலுக்கு அந்த படம் சர்வநாசமானதுக்கு காரணம் திமுகவுடைய வாடகை வாய்கள். அப்படியே தீ பரவட்டும் புறவட்டும், அதையாவது ஹிஸ்டரிய ஒழுங்காவது எடுத்து வச்சுக்கடா. இதுல வேற அந்த அக்கா வேற டைரக்டர் சுதா அக்கா, அவங்க வேற சம்மந்தமே இல்லாம இதுல தாவேக தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் ஒத்துக்குறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க போட்டிருக்காங்க அந்த அந்த ட்வீட்டை வந்து ஒரு செய்தியில் நான் பார்த்தேன், அதை மட்டும் நான் அப்படியே படிக்கிறேன். இது ரசிகர்களின் ரவுடித்தனம். சுதா கோங்கரா சட்னி ஆவேசம். ஒரு படத்திற்கு எதிராக தெரியாத ஐடிக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மோசமான வகையில் அவதூறு பரப்புகிறார்கள். நாம் இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வகையான தாக்குதல்கள் அரசியல் சார்ந்தவை அல்ல. இது படம் வெளியிடப்படாத உங்களுக்கு நடிகரின் ரசிகர்களிடமிருந்து வருகிறது. இது அரசியல் கிடையாதான். எது இவங்க காங்கிரஸ் எதிர்த்து படத்தை எடுத்து போடுவாங்களாம், காங்கிரஸுக்கு எதிராக திருச்சி போடுவாங்களாம். அதனால வந்து இது அரசியல் அவங்க எதிர்த்தது கிடையாதான். அது காங்கிரஸை சாஃப்ட் பண்றாங்களா இங்க, உங்களை சொல்லலைங்க, நான் சொல்றது நடிகர் கட்சி, அந்த கட்சின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரவுடித்தனம் மற்றும் குண்டத்தனத்திற்கு எதிராக நாம் போராடுகிறோம். பராசக்தி படத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறுகள் பரப்பப்படுவதாக இயக்குனர் சுதா கோங்காரா ஆதங்கம். நீங்க ஆதங்கப்படுங்க. ஒரு படம் அதை வந்து நீங்க வரலாற்று புனைவோடு எடுக்கிறீங்கன்னா ஒண்ணு அதுல உண்மை இருக்கும், இல்லைன்னா முழுசா பொய்யா போட்டு எப்ப நான் குளோரிஃபை பண்ணி தான் எடுக்கிறேன், இது புனையப்பட்ட கதை தான், என்னுடைய கதை தான், நான் திமுகவை எலிவேட் பண்ணேன், பண்ணிக்க, யார் வேணாம்னா ஐயா இது முழுக்க முழுக்க இதுன்னு சொல்லி நீங்க ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டில் எழுந்த மிகப்பெரிய இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மொழி போர்னே எடுத்துக்கும். அந்த மொழி போருக்கு சம்பந்தமான சிலரை மட்டும் காட்டிட்டு சிலரை மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த போர், அந்த ஒரு போராட்டம் இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் வெடித்த காலத்துல பக்தவச்சல முதலமைச்சர் இருந்தார். உண்மை. நம்ம காமராஜர் ஆட்சி 1967 அகற்றி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம் ஒரு எபிசோடு போட்டிருந்தோம், அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். அதுல ஒரு முக்கியமான காரணம் இந்த மொழி போர். இந்த போராட்டத்தப்போ காமராஜர் எங்க இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருடைய நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் காட்டினீங்களா படத்துல? இந்திரா காந்தியை காட்டினீங்க, பக்தவச்சல வேற மாதிரி காட்டினீங்க, இதெல்லாம் ஓகே. அவரை காட்டினீங்களா, சரி ஓகே. அந்த போர்ல அந்த போராட்டத்துல கலந்து கொள்ளாத எம்ஜிஆர் அவர்களுடைய நிலை என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய உதவி என்ன அப்படின்றத காட்டினீங்களா? அண்ணா சொல்லி அவர் எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளவில்லை, நடிகர்களுக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது விலக்கு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் மென்ஷன் பண்ணீங்களா? அதாவது உங்களுக்கு தேவையான கலரை மட்டும் அடிச்சுக்கிறது, மற்ற கலர்லாம் விட்டுறது இல்ல. அப்படிப்பட்ட படத்தை எடுத்தீங்கன்னா பாக்குறவன் துப்பதான் செய்யணும். நீங்க படத்தை எடுத்ததுல தப்பு சொல்லி இல்லைங்க நான் பெட்டரா பண்ணிருக்கணும், இதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கும், ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகல, இல்ல நாங்க சொன்ன வந்தது இந்த கட்ல சென்சார் கட்ல கட் ஆயிருச்சு அதனால வந்து இது போகல, இல்லைன்னா அட்லீஸ்ட் பொங்கல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இன்னைக்குதான் பொங்கல், இன்னைக்கு அங்க ஓடிட்டு இருக்கு. பொங்கல் முடிகிற வரைக்கும் ஏங்க நீங்க சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணீங்க, சனி ஞாயிறு 2 நாள் லீவு, சரி திங்கள்ல இருந்து அப்படியே வேலை, திரும்ப புதன்கிழமை இருந்து அப்படியே பொங்கல், அப்படியே புதன் வியாழன்ல இருந்து லீவு, அது வரைக்குமா வெயிட் பண்ணலாம்ல? அதெல்லாம் கிடையாது. 3 நாள்லயே அவங்க வந்து சொல்லிடணும்,
ஏன் இந்த வன்மத்தை அப்படியே திருப்பி விட்டுணும். இந்த வன்மத்தை திருப்பி விடுற வேலை என்னன்னா, இந்த ரசிகர்கள் ரவுடிகள், இந்த ரசிகர்கள் குண்டர்கள். எப்படி தெரியுமா இருக்கு? திமுகவை இத்தனை வருஷமா ஆதரிச்சு ஓட்டுக்கு போட்டுக்கிட்டு வரைக்கும் அவன் உடன்பிறப்பு. எதிர்த்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டானா அவன் தற்குறி. அந்த மாதிரி இவ்வளவு நாளா படம் பார்த்த எல்லாரும் உங்களுக்கு வேணும். ஏன்னா அவன் காசு கொடுக்குறான், படம் பார்க்குறான், அந்த காசுல உங்களுக்கு லாபம் வரணும், லாபத்துல உங்களுக்கு சம்பளம் வரணும், சம்பளத்துல நீங்க சொகுசா இருக்கணும். அதுக்கு அவங்க எல்லாம் படத்தை பாக்குற எல்லோரும் பாருங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் போங்கன்னு வன்மத்தை கக்காம இருக்கீங்க. உங்க படத்தை பத்தி ஒருத்தர் ரிவ்யூ போடுறான், இல்ல தப்பா எழுதுறான், ஃபேக் ஐடியில ஒரு 100 பேர் எழுதுறான்னா அந்த 100 பேர் சொல்லி கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு படத்தை இந்த 100 பேரால முடக்க முடியுது. நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்கலாம்? சரி, இப்படி ஏத்துக்கும். இது திமுக படம். தாவேகா திமுக எதிர்த்து அரசியல் செய்யுது. அதனால தாவேகாவினரெல்லாம் சோசியல் மீடியால ப்ரொபகண்டா பண்ணி இந்த படத்துக்கு யாரும் போகாதீங்க மக்கள்னு சொன்னதுனால மக்கள் யாருமே போல. இந்த படம் நல்லா இல்லை, இல்லைன்னா ஜனநாயகன் படத்தை முடக்கினதுனாலதான் இந்த படம் வெளியே வந்திருக்கு, இப்படியெல்லாம் அவங்க பொய்யா பிரச்சாரம் பண்ணி மக்களை போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றதுக்காக மக்கள் போலன்னு வச்சுக்கீங்க. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. இதே 100 பேர் ஃபேக் ஐடியில, இதே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சோசியல் மீடியால இந்த மாதிரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அண்ணாவையும் முடக்கிறதுக்காக திமுக இவ்வளவு வேலை பார்க்குது அப்படின்றத தொடர்ந்து பேசினா 8 கோடி மக்களும் புறக்கணிச்சு இந்த தேர்தல்ல இருந்து மொத்தமா தாவேக்காக வாக்களிச்சிருவாங்க. திமுக பக்கம் போகவே மாட்டாங்க, அங்க ஈ ஓடும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இவங்க சொல்றதுக்கான கண்டென்ட் லிட்டரலி தான். நான் என்ன சொல்றேன், மக்கள் மனநிலையை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆட்சியாளர்கள் புரிஞ்சிக்காம நீங்களா ஒரு விஷயத்தை திணிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களை ஏமாத்திக்கிற வேலை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் இந்த பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டத்துல ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு, தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்காராம். அந்த செய்தி ஏதாவது வெளியே வந்ததா? பிரேக்கிங் நியூஸ் வந்ததா? ஆனா பொங்கல் கொண்டாடுறது டெல்லி போன பராசக்தியை பத்தி விவாதிக்கிறோம், பொங்கலுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகாத ஜனநாயகனை பத்தி விவாதிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பேச வேண்டிய பொருள், ஏதோ ஒரு மினிமமா. பட் ஆனா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மறைக்கிற அளவுக்கு ஊடகங்கள் இது ரொம்ப பெருசா பேசிட்டு மற்ற விஷயங்களை மறைக்கிறீங்களோ அப்படின்ற வெளிப்படையான குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். ஏங்க, ஒருத்தர் 10-12 வருஷமா நாயா பிழை இந்த அரசுக்காக குறைஞ்ச ஊதியத்துல வேலை செஞ்சு தன் குடும்பம் என்னைக்காவது நம்மளுக்கு அரசு வேலை உறுதியாயிரும், ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிரும், தனியார் வேலைக்கு போனா கூட இன்னும் நம்மள சமாளிக்கலாமேன்ற விட்டுட்டு தன்னுடைய உழைப்பை எல்லாமே போட்டு தனியார் துறைக்கு இணையாக இந்த உழைப்பை போட்டு இந்த மக்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆசிரியர்களை கண்டுக்காம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க விழா எடுக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து அக்கப்புற தெரியல உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் 2 மாசத்துல தெரியும். இப்ப முதல்வரை ஏமாத்துறதுக்கு சுத்தி சுத்தி விழா எடுத்து ஏமாத்திக்கிட்டீங்க, ஃபங்க்ஷன் வச்சு ஏமாத்துறீங்களா? உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷனா நல்ல பொங்கலா வைக்க போறாங்க இந்த 2 மாசத்துல தேர்தலில் பார்க்க தான் போறோம். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான்